கத்திரி வெயில் சுட்டெரிக்கிற அக்னி நட்சத்திரத்துல சுபகாரியங்கள் செய்யலாமா கூடாதா? மே மாசம் 4ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்துல சுபகாரியங்கள் செய்யலாமா? வீடு குடி போகலாமா? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணக்கூடாது? அப்படின்னு இப்போ தெளிவா பார்த்திரலாம். ஜோதிட ரீதியா சூரியன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு இடத்துல தங்கி பயணம் பண்ணுவாரு. அந்த வகையில பரணி 3ஆம் பாதத்துல ஆரம்பிச்சு கிருத்திகை நட்சத்திரத்துல முழுசா சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் அக்னி நட்சத்திர காலம். கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது அக்னி பிழம்பான நட்சத்திரம். முருகன் கிருத்திகை நட்சத்திரத்துல தான் அவதரிச்சாரு. கிருத்திகை அப்படிங்கிறதே அக்னி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்குள்ள சூரியன் பிரவேசிக்கிறது தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அறிவியல் ரீதியா சூரியன் பூமிக்கு ரொம்பவே பக்கத்துல வரக்கூடிய காலம்தான் இந்த அக்னி நட்சத்திர காலம். இந்த காலகட்டத்துல சூரியனோட கதிர்கள் ரொம்பவே பக்கமா இருக்கிறதால அதீத தாக்குதலை ஏற்படுத்துது. சூரியன் ரொம்பவும் தீவிரமான கதிர்வீச்சு கொடுக்கும். வெப்பநிலை அதிகபட்சமா உயரும். நிலம், காற்று, நீர் இந்த மாதிரி எல்லாமே சூடாதான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அதிகமா தண்ணி குடிக்கணும். மதிய வெயில்ல வெளிய போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இலகுவான குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடுறது நமக்கு நன்மை பயக்கும். நீர் காய்கறிகள், இளநீர், கம்மங்கூழ், பழைய சாதம் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கணும். வெயில்ல போகிறப்போ குடை, தண்ணீர் பாட்டில் எடுத்துட்டு போக மறந்துடாதீங்க. அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியிலையும் இயற்கை ரீதியிலையும் வெயில் உச்சத்தை அடையக்கூடிய காலம். இந்த காலத்துல உடல் நலத்தை ரொம்பவே கவனமா பாத்துக்கணும். அக்னி நட்சத்திர காலத்துல சுபகாரியங்கள் செய்யலாமா? ஒரு சில சுபகாரியங்கள் செய்யலாம். அக்னி நட்சத்திர காலத்துல வாடகை வீட்டுக்கு குடி போகலாம். கல்யாணத்துக்கான வேலைகளை எல்லாமே செய்யலாம். கல்யாணத்துக்கு பூ வைக்கிறது, உறுதி பண்றது, நிச்சயதார்த்தம் பண்றது மாதிரியான விஷயங்களை செய்யலாம். வளகாப்பு இந்த காலத்துல செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா செய்யலாம். மஞ்சள் நீராட்டு விழா செய்யலாம். கடை கட்டுறது, மண்டபம் கட்டுறது மாதிரியான விஷயங்களையும் செய்யலாம். குலதெய்வ வழிபாடுகளையும் செய்யலாம். அக்னி நட்சத்திர காலத்துல செய்யக்கூடாதது என்னென்னு தெரியுமா? அக்னி நட்சத்திர காலத்துல புதுசா கட்டின சொந்த வீட்டுக்கு குடி போகிறத தவிர்க்கிறது நல்லது. மொட்டை அடிக்கிறது, காது குத்துறத தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது. மரங்களை வெட்டக்கூடாது. கூரை வேயறது, ஓடு மாத்துற வேலைகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. விதை விதைக்கிறத கட்டாயமா தவிர்த்திடணும். அக்னி நட்சத்திர காலத்துல செய்யக்கூடிய வழிபாடுகள் என்னென்னு தெரியுமா? அக்னி நட்சத்திர காலத்துல ஏதாவது சுப விஷயங்களை கட்டாயமா செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தா கண்டிப்பா செய்யலாம். அதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு இல்லனா இஷ்ட தெய்வத்துக்கு குளிரான அபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்லது. குறிப்பா சிவன் கோவில்களுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது நன்மை பயக்கும். சிவலிங்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய தாரா பாத்திரத்துக்கு பன்னீர், இளநீர் வாங்கி கொடுக்கலாம். தயிர், பால் இந்த மாதிரியானத அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. விலங்குகள், பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறதும் ரொம்பவே சிறந்தது.